அஸ்வினுக்கு இன்னைக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் செஞ்சிடணும். ஆனால் அவனுக்கு என்ன பிடிக்கும்னு தான் தெரியலையே. பரவாயில்ல, நம்மளா ஏதாவது ஒன்று செய்வோம், கண்டிப்பாக அவன் சாப்பிடுவான். என்ன இன்னைக்கு ஒரு ஆள் கிச்சனுக்குள்ளே வராது, ஆனால் இன்னைக்கு கிச்சனுக்குள்ளே வந்து நின்றுட்டுருக்கு. என்னாச்சுன்னு தெரியலையே மேடம். அண்ணி, அது வந்து குகன் இருக்கான்ல, அவனுக்கு சமைக்கலாம் தான் அண்ணி வந்தேன். அவனுக்கு என்னென்ன பிடிக்கும்னு சொல்லுங்க அண்ணி. நான் அதெல்லாம் சமைச்சு வச்சா அவன் திருப்தியாக சாப்பிடுவான். எனக்கு சமைக்க தெரியாது தான், ஆனால் ஏதோ ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் சமைச்சு அவனுக்கு கொடுக்கணும்னு ஆசையாக இருக்கு அண்ணி. நீங்கள் கூட இருந்து கொஞ்சம் அப்படியே சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் செஞ்சுருவேன். சரி பிரியா, அவனுக்கு பிரியாணி தான் இருக்கிறதுலே ரொம்ப பிடிக்கும், அதுவே செஞ்சிரு. அதை செஞ்சோன்னு வச்சுக்க, அவன் வேணானே சொல்ல மாட்டான். அந்த அளவுக்கு அவன் விரும்பி சாப்பிடுவான். நான் உனக்கு தக்காளி வெங்காயம்லாம் வெட்டித்தரேன், நீ செய் என்ன, நான் ஒன்று ஒன்றா சொல்லித்தரேன். சரிங்க அண்ணி, போய் வெட்டிட்டு வாங்க. நான் அது வரைக்கும் வேறு ஏதாவது வேலை இருந்தால் பார்க்குறேன். சைடிஷ்ஷாக ஏதாவது செய்யணும்ல, சிக்கன் கிரேவி அந்த மாதிரி, அதெல்லாம் செஞ்சு வைக்கிறேன் அண்ணி. நீங்கள் போய் அதை கட் பண்ணிவிட்டு வாங்க போங்க. சரிங்க மேடம், நீங்கள் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, இன்னும் உங்களை யாராலையும் தடுக்க முடியாது. உங்கள் வருங்கால கணவருக்கு நீங்களே செஞ்சு வைங்க. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நல்லா செஞ்சால் சரிதான். அண்ணி வம்பளுக்காதீங்க அண்ணி, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லா செஞ்சு வைக்கிறேன். இது வரைக்கும் கிச்சனுக்குள்ளே நான் வராதனா, இப்போ நான் வந்திருக்கேனா என்ன அர்த்தம்? எல்லாம் என் குகனுக்காக தான். பிரியா கண்ணி எங்கம்மா? அவளை ஆளையே காண அப்பாத இருந்து. நீ எதுவும் அவளை பார்த்தியாம்மா? எங்கே இருக்கான்னு தெரியுமா? அதுவா அத்தை, உங்கள் மக கிச்சனுக்குள்ளே இருக்கா. சொல்கிறதுக்கே ஆச்சரியமாக இருக்குல்ல, ஆனால் அதான் உண்மை. அவளோட வருங்கால கணவருக்கு சமைச்சு கொடுக்க போகிறாளாம்மா. அதுவும் பிரியாணி சமைக்க போகிறா அத்தை. ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணுற அவ. எப்படி வரப்போகுதுன்னு தெரியலேன்னு முழிச்சிக்கிட்டு இருக்கா. அட ஆச்சரியமாக இருக்கே, இவ கிச்சன் பக்கத்து சாப்பாடு போட கூட போக மாட்டா, ஆச்சரியமாக சமைக்க போயிருக்காளா? விடு விடு, கொஞ்சம் சமைச்சு பழகட்டும். அவளும் வருங்காலத்தில் போய் ஒரு வீட்டில் சமைச்சு தானே ஆகணும். நீ கொஞ்சம் கூட நின்று சொல்லி கொடுக்கன்னு, அவள் கரெக்டாக செஞ்சிருவா. ஓ சமையல் ரொம்ப அருமையாக இருக்கும்ல. ஓ சமையலை எப்படி நீ செய்வியோ அப்படியே அவளுக்கு கற்றுக்கொடு, அப்போ தான் அவள் ரொம்ப அருமையாக செய்வா. சரிங்க அத்தை, நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன். சரிங்க அத்தை, நான் போய் தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணி வைக்கிறேன். அவள் வந்து நான் உங்கள்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தா கத்துவா. நான் போய் எல்லாத்தையும் வெட்டி கொடுத்து எடுத்து கொடுக்குறேன் அத்தை. நீங்களும் போய் ரெஸ்ட் எடுங்க போங்க. நாங்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு உங்களை சாப்பிட கூப்பிட்றோம். சரிங்களா அத்தை?